இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அப்பாவோட பிசினஸ் கூட இருந்து பாத்துக்கிறேன். நான் தனியா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அது அது அரேஞ்ச் மேரேஜ். ஓகே. உங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சமலம் ஓடிட்டு இருக்கு போல. அட எப்படி ப்ரோ கரெக்டா சொன்னீங்க? அதான் லுக்லயே தெரியுதே. பாரு. நீங்க நீங்க பேசிட்டே இருங்க. நாங்க இதை வந்துடுறோம். மாறா ஒரு நிமிஷம் வாங்க. வந்துடுறோம்ப்பா. எங்கடா போறீங்க? வந்துடுறேன்டா. எங்கடா போறீங்க? எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் பதட்டமா வெளில போறாங்க? வந்ததுல இருந்து அவங்க ரெண்டு பேரும் முகமும் சரியில்லை. சம்திங் இஸ் ராங். டேய் மாறா, ஏய் என்னடா? உள்ள அவ்வளவு பேர் ப்ரோ இருக்காங்க. ப்ரோ சொல்லுங்க bro. என்ன? இல்ல வந்ததுல இருந்து நீங்க ரெண்டு பேரும் ஏதோ சீரியஸா பேசிட்டே இருக்கீங்களே. இல்ல ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் இல்லை பிரதர். ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குல்ல, வர்றவங்களெல்லாம் ஒழுங்கா கவனிக்கணும்ல, அதுதான். அப்பா உளறிட்டோமோ? ப்ரோ வேற எதுவும் இல்லல்ல? இல்ல இல்ல வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல பிரதர். நீங்க உள்ள போங்க, நாங்க வந்துறோம். உள்ள போங்க. நீங்க உள்ள போங்க. யா. வாடா. வந்துறோம். ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களை கவனிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் தனியா ஒதுங்கி போறாங்க. ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. வலிமா, அண்ணன் கூப்பிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு இங்கே நின்னுட்டு இருக்க. ஓ அது வந்து அம்மா ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? கடவுளே, இப்பதான் நம்ம குடும்பம் கொஞ்சம் சிரிச்சு சந்தோஷமா இருக்கு, அதுக்குள்ள இப்படியா? ஐயோ பாவி, நாசமா போறவன். எங்க இருந்தா இவங்க எல்லாம் வராங்க? வலிமா, மாமா கூப்பிட்டாரு, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். நீங்க இங்க இருந்து பாத்துக்கிறீங்களா? நானா? அவன் மயக்கத்துல தான் இருக்கான். ஒருவேளை அவன் இங்க எழுந்திருச்சானா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். வேற யாராவது கதவை திறந்து உள்ள போனா கூட தேவையில்லாத பிரச்சனை தான். நான் போய் மாமா என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு உடனே வந்துடுறேன். நீங்க இங்கே இருங்க. சரிங்களா? வரேன். பாத்து. ஏய் கொஞ்சம் காமாறுறா. என்கிட்ட தான் பிரச்சனையை சொல்லிட்டல்ல, நான் பாத்துக்கிறேன்டா. பதட்டமா இருக்குடா. கண்மணியை பார்த்தல எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. இந்த உண்மை தெரிஞ்சா என் வாழ்க்கையே போச்சு, அவ்வளவுதான். டேய் டேய் வாய வைக்காத, அபசகுணமா பேசிக்கிட்டு. இப்ப அவன் எங்க இருக்கான்? அதெல்லாம் அவனை செட்டில் பண்ணிட்டேன்டா. செட்டில் பண்ணிட்டேன்னா புரியல. செட்டில் பண்ணிட்டேன், அவனால உனக்கு பிரச்சனை வராது, அதுக்கு மேல கேட்காத. நம்பலாம்ல? டேய் நம்பலாண்டாப்பா. இங்க பாரு, நீயே பதட்டப்பட்டு எல்லாத்துக்கும் காமிச்சு கொடுத்துருவ போல. அவன் இங்க இருக்கானா வெளியே இருக்கானா? டேய் அதெல்லாம் உனக்கு எதுக்குடா? நீ ஜாலியா போய் ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ணு. போ, நீ போ, அங்க போய் நில்லு. போ டேய் போ போ. செட்டில் பண்ணிட்டானா? எங்க ஏதோ மறைச்சு கிரிச்சு வச்சிருக்கானுங்களா? எங்க இருக்கான் அவன்? தேடி பாப்போம். எங்க போனா இவன்? இங்கதானே இருக்க சொன்னேன். என்ன வள்ளி, எங்கெல்லாம் தேடுறது உங்களை? இங்க நின்னுட்டு இருக்கீங்க, முன்னாடி நிக்க வேண்டியவங்க நீங்க. ஆமா ஆமா, ஒரு வேலையா வந்த, இப்ப வந்துருவேன். நீங்க சாப்பிட்டீங்களா? அதுக்குதான் நீங்க கூட்டிட்டு போவீங்கன்னு உங்களை பார்க்க வந்தேன். நான் வரேன், நீங்க போங்க, நீங்க போய் சாப்பிடுங்க போங்க. சரிங்க. என்ன பண்றீங்க? பாத்ரூம் போகணும்.
ஐயோ இந்த ரூம் வேணாம், இது சுத்தமாவே இல்ல. ஏன்? அதான் சொன்னானே, இந்த ரூம் பாத்ரூம் சுத்தமாவே இல்ல. கீழே நல்லா சுத்தப்படுத்தி வச்சிருக்கோம். அந்த ரூம் பூட்டிருக்கு வள்ளி. அவசரம், போயிட்டு வந்துடுறேன். இதோ நான் சாவி கொடுத்து அனுப்புறேன், நீங்க போங்க, அங்க போங்க. இப்படி பண்றீங்களே வள்ளி. ஐயோ நீங்க கீழே போங்க, அங்க இருக்கிற பாத்ரூம் சுத்தமா இருக்கும். அப்படியா? சரி போறேன். கீழே வரைக்கும் நடக்கணும். போங்க வள்ளி. சித்தி எதுக்கு இந்த ரூமுக்குள்ள யாரையும் விட மாட்டேங்குது? ஏதோ தப்பு நடக்குது. ஆளு நிக்கிறதும் சரியில்லை, கீழே ஃபங்க்ஷன் நடக்குது. சம்பந்தமே இல்லாத இடத்துல வந்து நின்னுக்கிட்டு எல்லாரையும் லாக் பண்ணுதுன்னா என்னமோ நடந்திருக்கு. எப்படி உள்ள வந்தா? வீரா நான் ரூம் வாசல் நின்னுட்டு இருந்தால இவன் என் கூட சண்டை போட்டு உள்ள வந்துட்டா. சொல்ல கேட்காம வந்துட்டா. வந்து இவனை பார்த்துட்டா. இப்ப கண்மணி கிட்ட போய் சொல்லிடுவேன்னு கத்திட்டு இருக்கா வீரா. ஓ, எல்லாரும் கூட்டு கலவாணிகளா? இந்தா இப்பவே ஊரை கூட்டி இந்த விஷயத்தை கேட்க சொல்லி விசேஷத்தை நிறுத்துறேன். எல்லாரும் வாங்களே, எல்லாரும் வாங்களே. இங்க யாரையும் அடிச்சு கட்டி போட்டுருக்காங்க. எல்லாரும் வாங்களே, சீக்கிரம் வாங்க. யாரையும் அடிச்சு கட்டி போட்டுருக்காங்க. கதங்கறல போகாத விஜய், நீ சொல்லுடா. கேளு, போடுங்க. இல்ல செட்டி, இந்த வீடு சொல்றேன்ல. கத்தறீங்க, காப்பாத்து கேளு. சொல்லு, போடு விஜய். வாங்க, போடு விஜய், போ. இவங்க தான் நீங்க சொன்ன விஜயா? ஆமாம்மா, இவதான். சாரிங்க, நலங்க நிறுத்தணும்னு சொன்னாங்க, அதான் வர வழி தெரியாம அடிச்சிட்டேன். இல்ல பரவாயில்ல, நல்ல காரியம் தான் பண்ணிருக்கீங்க. நல்லது, நல்ல பலமான அடிதான். இவளுக்கு தேவதா வலிமா. என்னாச்சு? மாறா, நான் கதவு கிட்ட நின்னுட்டு இருந்தேனா இவ என் கூட சண்டை போட்டு கதவு திறந்து உள்ள வந்துட்டாடா. வந்து இவனை பார்த்துட்டு நான் உடனே போய் எல்லார்கிட்டயும் சொல்றேன், நல்ல நிறுத்துறேன், விழாவை நிறுத்துறேன், கண்மணி கிட்ட சொல்றேன்னு என்னென்னமோ சொல்லி பயமுறுத்திட்டாடா. பெருச்சாளி பயவுள்ள. நல்ல வேளை இந்த பொண்ணுதான் வந்து அடிச்சு கீழே தள்ளி விட்டாங்க. ஒரே ஒரு அடிதான் அடிச்சிங்களா? ஒரு அடிதான் சார் அடிச்சேன். இன்னும் 4 சேர்த்து போட்டிருக்கலாம்ல. இவளெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியலையே. எப்படியாவது ஏதாவது ரூட்டை பிடிச்சி வந்துடுறா, காரப்பாம்பூச்சி மாதிரி. விட்றா, அதான் மயங்கிட்டால. வலிமா, நீங்க தமிழை கூட்டிட்டு கீழே போங்க, நாங்க இவ்வளவு ஏதாவது பண்ணிட்டு வரோம். வீரா, இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிகிற வரைக்கும் இவன் இங்க கிடக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. அவன் இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. நாங்க பாத்துக்கிறோம் வலிமா, நீங்க கீழே கிளம்புங்க. டோன்ட் வரி. பாத்துக்கிறோம் வலிமா, போங்க. வாமா, வா.